இங்கே நம்ம அடிக்கடி பழக்கத்தில் வச்சுருக்கக்கூடிய ஒரு சொல் என்னென்னா ஓம் சாந்தி. இது எதுக்கு அப்படின்னா, நாம் நம்மளை உணர்றது ரொம்ப முக்கியம். இறைவனை நினைக்கிறத விட ரொம்ப முக்கியம் என்னதுன்னா, தன்னை உணர்றதுங்கிறது ரொம்ப முக்கியம். செல்ஃப் ரியலைசேஷன். ஓம் சாந்தினா நான் அமைதியான ஆத்மா. நாம் ஒருத்தரை பார்க்கும்பொழுது ஓம் சாந்தி சொல்லிக்கும் போது அவங்களும் அமைதியான ஆத்மான்னு தன்னை வெளிப்படுத்திக்கிறாங்க, நாமளும் வெளிப்படுத்திக்கிறோம் நானும் ஒரு அமைதியான ஆத்மா தான். இது இங்கே இருக்கிறவங்க மட்டும் இல்லை, ரோட்டில் யாரை பார்த்தாலும் கூட அவங்க யார் தான்? ஆத்மா தான். அவங்க எப்படிப்பட்ட ஆத்மா தான்? அமைதியான ஆத்மா. நீங்கள் இந்த அமைதியை நினைக்கவே என்ன ஆகிடும்னா, ஒரு அமைதி சக்தி உள்ளுக்குள்ளேருந்து ஊற்றெடுக்க ஆரம்பிச்சிடும். நல்லா தான் இருப்போம். ஒரு 4 பேர் நம்மளை பார்த்து என்ன டல்லாக இருக்குன்னு கேட்டோன்னே நமக்கே தோணும், ஆமாம் கொஞ்சம் இன்றைக்கி டல்லாக தான் இருக்குது அப்படின்னு நாமளே சொல்ல ஆரம்பிச்சிடும். இதெல்லாம் மனோவசியம் மாதிரி. அது நெகட்டிவானது, இது பாசிட்டிவானது, இது ரியல். எல்லாருமே அமைதியான ஆத்மா தான். நீங்கள் நினைக்க ஒரு வைப்ரேஷன் உங்கள்கிட்ட வெளிப்படும். வைப்ரேஷன், அதிர்வலைகள், அது ரொம்ப முக்கியம். அதுதான் இந்த உலகத்தை ஆட்சி பண்ணிட்டு இருக்கு.